வணக்கம், நான் பாண்டி ஸ்டீல் அண்ட் அலாய்ஸ்லேருந்து மங்களவள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்எஸ் கிரேட் மெட்டீரியலில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, அதில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற கிரேட் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எஸ்எஸ் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம எம்எஸ் மெட்டீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு துரு பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நம்ம எஸ்எஸ் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ்எஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு துரு பிடிக்காமல் இருக்கும், அதை வந்து கம்மியாக மெயின்டைன் பண்ணினா போதும், லாங் லாஸ்டிங் லைஃப் கொடுக்கும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு எஸ்எஸ் ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த எஸ்எஸ்ல வந்து கிரேடு பார்த்திங்கன்னா 200 சீரீஸ்லேருந்து 2000 சீரீஸ் வரைக்கும் இருக்குது. இந்த 200லேருந்து 2000 அது எதை வச்சு மீன் ஆகுது அப்படின்னா, அதில் குரோமியம் நிக்கல் அந்த கண்டென்ட் வச்சு தான் வருது. அதில் மேஜர் பார்ட் வந்துட்டு குரோமியம் கண்டென்ட்டுக்கு எடுத்துக்காங்க. இப்போ அந்த குரோமியம் கண்டென்ட் வந்துட்டு எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சீரீஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. இதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற கிரேடு 3 சீரீஸு அது என்னென்னு பார்த்தோம்னா 200, 300, 400. இப்போது 200 சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்துட்டு 10.5% வந்துட்டு குரோமியம் கண்டென்ட் இருக்கும். அது வந்து இருக்கிறதுலே கம்மியான பெர்சன்டேஜ் குரோமியம் இருக்கிறதுனால அது வந்துட்டு உங்களுக்கு துரு பிடிக்கும். இது வந்து எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, குக்கிங் யூட்டென்சில்ஸ், நீங்கள் பிளேட்டு, டம்ளர் அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அந்த பாத்திரங்களை நம்ம ரெகுலராக நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி வைப்போம். அப்படின்றப்போ அதுக்கு வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இந்த 202க்கு. அதனால நம்ம வந்து 202 வந்துட்டு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நம்ம 202 கிரேடை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ 202 கிரேட் வந்துட்டு ஹோம் அப்ளையன்சஸ்க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 300 சீரீஸ். 300 சீரீஸில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா 304, 316. அப்போது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 to 25% வந்து குரோமியம் இருக்குது. இது வந்து ஹை பர்சன்டேஜ் தான். இந்த குரோமியம் கண்டென்ட் இருக்கிறதுனால இது வந்துட்டு துரு பிடிக்காது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக யூஸ் ஆகும். இது எங்கெங்கே யூஸ் ஆகும்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதுக்கடுத்து ஆயில் அண்ட் கேஸ் அது சம்மந்தமான இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ், நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற ஹேண்ட் ரெயிலிங், அடுத்து டோர், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மேக்னெட்டிக் தன்மை இதில் இருக்காது. இதில் வந்துட்டு எல் கிரேடுன்னு சொல்லுவாங்க. எல்லுன்றது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா 202 எல் சொல்லுவாங்க, 304 எல் சொல்லுவாங்க, அதுக்கடுத்து 400 அந்த மாதிரி எல்லா எல்லுமே வரும். எல்லுன்றது எதை மீன் பண்ணணும்னா, நம்ம அதில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் அந்த 17 to 25%ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 25% குரோமியம் இருக்கிற அந்த மெட்டீரியலை வந்துட்டு நம்ம எல்லுன்னு சொல்லுவோம். ஹை கிரேட் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லுன்னு வந்துட்டு நம்ம மீன் பண்ணுறோம். அடுத்த சீரீஸ் பார்த்திங்கன்னா SS 400. அப்போது SS 400ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்துட்டு 402, 400 இந்த மாதிரி சீரீஸ் இருக்குது. குரோமியம் காம்போனன்ட் பார்த்தோம்னா 12 to 15%. அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு நார்மலை விட ஜாஸ்தியான பர்சன்டேஜ் தான் இருக்குது. அதுவும் வந்துட்டு துரு பிடிக்காது. அது எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஷார்ப்பான நம்ம லாங் லாஸ்டிங் நைஃப், அந்தது சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ கஸ்டமர் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ, எது யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு மெட்டீரியல் நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த கண்டென்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு கண்டென்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.